தனுசுராசிக்காரர்களாகிய உங்களுக்கு தலைமை கிரகமாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய குருபகவானுக்கு நட்பு கிரகமாக இருக்கிறார். இப்படிப்பட்ட சூரியன் உங்களுடைய ஜென்மராசிக்குள் நுழைந்து பயணிக்கிறார். ராசிக்கு 12ஆம் இடமான விரயஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டிருந்த சூரிய பகவான் விரயஸ்தானத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருப்பதை விட அதிக அளவிலான மாறுதல்களையும் வளர்ச்சிகளையும் அதிர்ஷ்டங்களையும் ஜென்மராசிக்குள் இருக்கும்போது அள்ளிக் கொடுப்பார். சூரிய பகவான் பொதுவாக ராசிக்கு 8ஆம் இடமான அஷ்டமஸ்தானம், ராசிக்கு 12ஆம் இடமான விரயஸ்தானம், ஜென்மராசி ராசிக்கு 4ஆம் இடமான சுகஸ்தானம் போன்ற இடங்களில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கும் போது சற்று சிரமங்களை சிக்கல்களை உருவாக்கினாலும் கூட அவர் விரயஸ்தானத்திற்குள் வீண்விரய செலவுகளை அபரிவிதமாக ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலைகளை உருவாக்குவார். அப்படிப்பட்ட இடத்திலிருந்து ஜென்மராசிக்குள் நுழைந்து சஞ்சரித்துக் கொண்டிருக்கக்கூடிய சூரிய பகவானுடைய அமைப்பு காரணமாக கண்டிப்பாக தனுசுராசிக்காரர்களாகிய உங்களுடைய வாழ்க்கையில் பல்வேறு விதங்களான பல காரணங்களால் தடைபட்டு கொண்டிருந்த வாய்ப்புகளில் மாறுதல்களை வாரிவழங்கக்கூடிய தருணமாக இந்த சூரிய பெயர்ச்சி காலகட்டத்தில் சூரிய பகவான் ஜென்மராசிக்குள் நுழைந்திருக்கக்கூடிய தருணத்தில் மிகவும் பலமாக தனுசுராசிக்காரர்களாகிய உங்களுக்கு நல்லபல நன்மைகளை நிறைந்து கொடுக்கிறது என்பதை தீர்க்கமாகவும் துல்லியமாகவும் தெள்ளத்தெளிவாகவும் உறுதி செய்கிறார். சூரிய பகவான் ஜென்மராசிக்குள் அமர்ந்து கொண்டு உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடமான எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய கலஸ்திரஸ்தானத்தை தன்னுடைய சப்தம பார்வையால் பலமாக பார்த்து பலப்படுத்துகிறார். எனவே உங்களுடைய எதிர்பார்ப்புகளில் இருந்து கொண்டிருக்கின்ற தாமதங்கள், தடைகள், சிரமங்கள், சிக்கல்கள் என அனைத்தும் நீங்கி நல்லபல வளர்ச்சிகளும் அதிர்ஷ்டங்களும் நிறைந்து பெறுவதற்கான நல்ல சந்தர்ப்பங்களையும் வாய்ப்புகளையும் ராசிக்கு 7ஆம் இடமான சப்தமஸ்தானத்தை பலமாக பார்த்து கொண்டிருக்கின்ற சூரியனின் அமைப்பு காரணமாக இனிதாக நிறைந்து சந்திப்பதற்கான அதிர்ஷ்டயோகங்கள் இந்த தருணத்தில் கண்டிப்பாக உண்டு. திருமணம், வளைகாப்பு, காதுகுத்து, புதுமனை புகுவிழா, புதுகடை திறப்பு விழா என பல்வேறு விதங்களான சுப நிகழ்வுகள் எந்தவிதமான தடை தாமதங்களுமில்லாமல் இந்த காலகட்டத்தில் தனுசுராசிக்காரர்களாகிய உங்களுக்கு மிகச்சிறப்பாக கைகூடுவதற்கான அதிர்ஷ்டங்கள் உள்ளது. இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ஜென்மராசிக்குள் சஞ்சரித்துக் கொண்டிருக்கக்கூடிய சூரிய பகவானால் இதுவரையில் சந்தித்துக் கொண்டிருந்த ஒரு சில விரயங்கள், எதிர்பாராத சிரமங்கள், மாறுதல்களை பெறுவதற்கான நல்ல வாய்ப்புகளையும் யோகங்களையும் பலமாக ஏற்படுத்திக் கொடுக்கிறார். எனவே நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்ததை விட அதிக அளவிலான அதிரடியான முன்னேற்ற வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் கண்டிப்பாக தனுசுராசிக்காரர்களாகிய உங்களுக்கு உண்டு. ராஜகிரகமாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் நவக்கிரகங்களுக்கு எல்லாம் தலைவராக கருதப்படுகிறார். அதிகாரத்தையும் ஆளுமையையும் வாரிவழங்கக்கூடிய அதிக அளவிலான சந்தர்ப்பங்களை ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய சூரிய பகவான் உங்களுடைய ஜென்மராசிக்குள் நுழைந்திருப்பது கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய அதிகாரமும் ஆளுமையும் கொண்ட உயர் பதவிகள், பொறுப்புகள் தனுசுராசிக்காரர்களாகிய உங்களை தேடி நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இந்த நேரத்தில் உறுதியாக உண்டு என்பதை சூரிய பகவான் தெள்ளத்தெளிவாக எடுத்துக்காட்டுகிறார். தனுசுராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இதுவரையில் ஏற்பட்டு கொண்டிருந்த பல்வேறு விதங்களான காரியதடைகள் இந்த காலகட்டத்தில் நீங்கும். எளிமையான அதிக அளவிலான செலவுகளில்லாத மருத்துவ சிகிச்சைகளின் மூலமாக மிகப்பெரிய அளவில் இருந்து கொண்டிருக்கின்ற உடல் உபாதைகள், தீராத நோய்களை சரிசெய்து கொள்வதற்கான அதிர்ஷ்டயோகங்கள் உண்டு. இந்த சூரிய பெயர்ச்சி காலகட்டத்தில் தனுசுராசிக்காரர்களாகிய உங்களுடைய குடும்ப சூழ்நிலையை பொறுத்தமட்டில் பல்வேறு விதங்களான வீண்விரய செலவுகள் கட்டுப்பாட்டுக்குள் வருவது மட்டுமில்லாமல் நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய சுபவிசேஷ செலவுகளை இனிதாக நிறைந்து சந்திக்க முடியும். இதுவரையில் இழுபறியாக பாதியிலேயே பல்வேறு விதங்களான சிரமங்களால் தடைபட்டு கொண்டிருந்த பணிகளை இந்த காலகட்டத்தில் திறம்பட செம்மையாக கனகச்சிதமாக செய்து முடிப்பதற்கான நல்லபல சந்தர்ப்பங்கள், அதிர்ஷ்டங்கள் கண்டிப்பாக கிடைக்கிறது. பல்வேறு விதங்களான வாய்ப்புகள் குடும்ப முன்னேற்றத்திற்கும் பொருளாதார ரீதியான வளர்ச்சிகளுக்கும் வித்திடக்கூடிய விதத்தில் கண்டிப்பாக அமைகிறது. தேவையில்லாத அனாவசியமான வீண்விரய செலவுகள் கட்டுப்பாட்டுக்குள் வரும். இந்த தருணத்தில் அசையும் அசையா சொத்துக்களை வாங்கி விரய செலவுகளை சுபச்செலவுகளாக மாற்றிக்கொள்வதற்கான அதிர்ஷ்டயோகங்களும் நிறைந்து உண்டு. குடும்பம் சார்ந்த சூழ்நிலைகளில் மகிழ்ச்சி, சந்தோஷம், ஆனந்தம் அளிக்கக்கூடிய விதத்தில் பல்வேறு வகையான பணிகளை ராஜகிரகமாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் ஜென்மராசிக்குள் சஞ்சரித்துக் கொண்டிருந்தாலும் கூட நீங்கள் திறம்பட செய்து முடிப்பதற்கான யோகங்கள் உண்டு. இந்த தருணங்களில் சூரிய பகவான் ஜென்மராசிக்குள் சஞ்சரித்துக் கொண்டு உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடமான சப்தமஸ்தானத்தை தன்னுடைய சப்தம பார்வையால் பலப்படுத்துவதால் திடீர் திருமண வாய்ப்புகளும் யோகங்களும் இந்த நேரத்தில் தனுசுராசிக்காரர்களாகிய உங்களுக்கு உண்டு. உத்தியோகம் சார்ந்த பணிகளில் ஜென்மராசிக்குள் சூரிய பகவான் பயணித்துக் கொண்டிருப்பதால் அதிகாரமும் ஆளுமையும் கொண்ட உயர் பதவிகள் உங்களுடைய சிறிதளவான முயற்சியிலேயே உங்களை தேடி வருவதற்கான அதிர்ஷ்டயோகங்கள் நிறைந்து கிடைக்கிறது.
என்பது மட்டுமில்லாமல் இந்த காலகட்டத்தில் வெளிநாட்டிற்கு சென்று அதிக அளவிலான பணம் சம்பாதித்து பணக்காரர்களாக மாறவேண்டும் என்று ஆசைப்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய தனுசுராசிக்காரர்களாகிய உங்களுடைய எண்ணங்கள் ஆசைகள் பூர்த்தி ஆவதற்கான விதத்தில் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு உள்ளிட்ட பல்வேறு விதங்களான பணிகள் மிகச்சிறப்பாக அமைவதற்கான அதிர்ஷ்டயோகங்கள் நிறைந்து உண்டு. நீங்கள் வேலை செய்து கொண்டிருக்குமிடத்தில் உங்களுடைய மூத்த அதிகாரிகளின் ஆதரவும் ஒத்துழைப்பும் மிகச்சிறப்பாக அமையும். உங்களுடைய சிறுமுயற்சியிலேயே நீங்கள் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கக்கூடிய உத்தியோகம் சார்ந்த பல்வேறு விதங்களான நற்பல சலுகைகளை நிறைந்து பெறுவதோடு மட்டுமில்லாமல் நல்ல வேலை உள்ளிட்ட பல நல்ல வாய்ப்புகள் இனிதாக நிறைந்து இந்த நேரத்தில் கண்டிப்பாக ஜென்மராசிக்குள் சஞ்சரித்துக் கொண்டிருக்கக்கூடிய சூரிய பகவானால் கிடைக்கும். கலைத்துறை ரீதியான விஷயங்களில் இந்த சூரிய பெயர்ச்சி காலகட்டத்தில் தனுசுராசிக்காரர்களாகிய உங்களுடைய ஜென்மராசிக்குள் சூரிய பகவான் சஞ்சரித்துக் கொண்டிருப்பதால் கலைத்துறை ரீதியான பணிகளில் கடினமாக உழைக்க வேண்டிய ஒரு நேரமாக கருதப்படுகிறது. மிகப்பெரிய அளவில் சவால் நிறைந்த பணிகளை கூட இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்கொள்ள வேண்டிய சூழ்நிலைகள் உண்டு. ஆனால் அவ்வாறு நீங்கள் செயல்பட்டாலும் கூட மனதிற்கு சந்தோஷம் மகிழ்ச்சி தரக்கூடிய விதத்தில் கண்டிப்பாக பல்வேறு விதங்களான வாய்ப்புகள் உங்களை வந்து சேருகிறது என்பதை துல்லியமாகவும் தெள்ளத்தெளிவாகவும் சூரிய பகவான் உறுதி செய்கிறார். இந்த சூரிய பெயர்ச்சி காலகட்டத்தில் தனுசுராசிக்காரர்களாகிய உங்களுக்கு வியாபாரத்துறை தொழில்துறையில் சற்று அலைச்சல் அதிகரிக்கலாம். ஆனால் அதற்கு ஏற்ற லாபங்களை நிறைந்து இந்த நேரத்தில் உறுதியாக சந்திக்க முடியும். இந்த மாதிரியாக சூரிய பகவான் கொடுக்கக்கூடிய நல்லபல வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திக் கொண்டால் உங்களுடைய வாழ்க்கையில் உயர்வு நிலைக்குச் செல்ல முடியும். இந்த நேரத்தில் சூரியன் உள்ளிட்ட மேலும்பல கிரகநிலைகளுடைய அமைப்பு உங்களுடைய வளர்ச்சிகளை உறுதி செய்யக்கூடிய விதத்தில் நல்லபல சந்தர்ப்பங்களையும் அதிர்ஷ்டங்களையும் கண்டிப்பாக ஏற்படுத்திக் கொடுக்கின்றன. எனவே இந்த நேரத்தில் எதிர்பாராத புதிய ஒப்பந்தங்கள் மற்றும் பல்வேறு விதங்களான புதிய வாய்ப்புகள் மிகச்சிறப்பாக அமைகிறது என்பதில் மாற்றுகருத்து இல்லை. பல்வேறு விதங்களான அபூர்வமான பல நல்ல வாய்ப்புகளும் அதிர்ஷ்டங்களும் உங்களுடைய சிறுமுயற்சியிலேயே தனுசுராசிக்காரர்களாகிய உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் கிடைக்கும் என்பதில் மாற்றுக்கருத்து இல்லை. அரசியல் ரீதியான பல்வேறு விதங்களான சிரமங்களை சிக்கல்களை நீக்கி நீங்கள் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கக்கூடிய நல்லபல முன்னேற்றங்களையும் அதிர்ஷ்டங்களையும் இந்த நேரத்தில் கண்டிப்பாக நிறைந்து சந்திக்க முடியும். உங்களுக்கு பெரிய அளவில் இருந்து கொண்டிருந்த சிரமங்கள் சிக்கல்கள் காரியதடைகள் என அனைத்துமே இந்த காலகட்டத்தில் நீங்கும். புதிய முயற்சிகள் மிகப்பெரிய அளவிலான நல்லபல முன்னேற்றங்களுக்கும் அதிர்ஷ்டயோகங்களுக்கும் வழிவகுத்து கொடுக்கக்கூடிய விதத்தில் அமைவதற்கான சாத்தியக்கூறுகளை ஏற்படுத்துகிறது. அரசியல் சார்ந்த விஷயங்களில் நீண்ட காலங்களாக சந்தித்துக் கொண்டிருக்கின்ற பல்வேறு விதங்களான சிரமங்கள் பிரச்சனைகள் இந்த காலகட்டத்தில் நீங்கி மக்கள் மத்தியிலும் கட்சியிலும் செல்வாக்கு நிறைந்து கிடைக்கும். விவசாயம் சார்ந்த விஷயங்களில் நீங்கள் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருப்பதை விட பணிகளை நன்கு திட்டமிட்டு திறம்பட செய்து முடிப்பதற்கான அதிர்ஷ்டங்களும் யோகங்களும் நிறைந்து உண்டு. இந்த தருணத்தில் விளைச்சல்களும் மகசூல்களும் வருமானங்களும் நீங்கள் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கின்றபடி உங்களுக்கு சாதகமாக கைகூடக்கூடிய காலகட்டமாக இந்த சூரிய பெயர்ச்சி காலகட்டம் கருதப்படுகிறது. கால்நடை வளர்ப்பில் ஏற்பட்டு கொண்டிருந்த வீண்விரய செலவுகள் கட்டுப்பாட்டுக்குள் வரும். கால்நடை வளர்ப்பில் சிறப்பான முன்னேற்றங்களையும் லாபங்களையும் இந்த நேரத்தில் நிறைந்து சந்திக்க முடியும். என்பது மட்டுமில்லாமல் மாநில மத்திய அரசாங்கத்தின் உதவிகளும் நீங்கள் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருந்தபடி சாதகமாக அமைவதற்கான அதிர்ஷ்டங்கள் உண்டு. கால்நடை வளர்ப்பில் நல்லபல வளர்ச்சிகள் ஏற்பட்டு அபிவிருத்தி காணக்கூடிய விதத்தில் நல்லபல மாறுதல்கள் நிறைந்து கிடைக்கும். படித்துக் கொண்டிருக்கின்ற மாணவ மாணவி கண்மணிகளின் கல்வி ரீதியான பணிகளில் உங்களுடைய கல்வித்திறன் ஞாபக சக்தி அதிகரிக்கும். உடல்நல ஆரோக்கியமும் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக பலப்படக்கூடிய விதத்தில் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றபடி மிகச்சிறப்பாக அமைவதற்கான அதிர்ஷ்டயோகங்கள் உண்டு. என்றாலும் சூரிய பகவான் ஜென்மராசிக்குள் பயணித்துக் கொண்டிருப்பதால் பெற்றோர்கள் மாணவர்களுடைய உடல்நல ஆரோக்கியத்தில் சற்று விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும். இந்த சூரிய பெயர்ச்சி காலகட்டத்தில் உஷ்ணகிரகமாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் ஜென்மராசிக்குள் சஞ்சரித்துக் கொண்டிருக்கும் போது சற்று விழிப்புணர்வுடன் செயல்பட வேண்டிய ஒரு காலகட்டமாகவும் கருதப்படுகிறது. உங்களுடைய ராசிநாதனான குருபகவானுக்கு நட்புகிரகமாகவும் ராசிக்கு சகாயமானவராகவும் இருக்கக்கூடியவராக சூரிய பகவான் இருந்தாலும் கூட ஜென்மராசிக்குள் சஞ்சரித்துக் கொண்டிருக்கும் போது உங்களுடைய சக்திக்கு மீறிய அதிக அளவிலான கடினமான உழைப்பை வெளிப்படுத்த வேண்டிய நேரமாக அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. இந்த நேரத்தில் நீங்கள் எந்த செயலை மேற்கொண்டாலும் உணர்ச்சிவசப்படாமலும் நிதானமாகவும் நன்கு திட்டமிட்டு நன்கு கணித்து செயல்படுத்த வேண்டும். எந்த விஷயத்தையும் எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று செயல்படுவதை தவிர்ப்பது மிகச்சிறப்பு. என்பது மட்டுமில்லாமல் இரவு பகல் பார்க்காமல் உழைக்க வேண்டிய நிலை இருப்பதால் ஓய்வு எடுக்க நேரம் இல்லாமல் உடல் நலம் சார்ந்த தொந்தரவுகளையும் தொல்லைகளையும் சந்திப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. எனவே இந்த காலகட்டத்தில் உங்களுடைய உடல் நலத்தில் சற்று விழிப்புணர்வுடன் கண்டிப்பாக தனுசுராசிக்காரர்களாகிய நீங்கள் இருக்க வேண்டுமென்பதில் மாற்றுக்கருத்து இல்லை.
இந்த சூரிய பெயர்ச்சி காலகட்டத்தில் தனுசுராசிக்காரர்களாகிய உங்களைப் பொறுத்தமட்டில் மிகச்சிறந்த அருமையான பல்வேறு விதங்களான காரியங்களை இந்த நேரத்தில் திறம்பட செய்து முடிக்க முடியும். அதிகாரமும் ஆளுமையும் கொண்ட சூரிய பகவான் ஜென்மராசிக்குள் சஞ்சரித்துக் கொண்டிருப்பதால் நீங்கள் எந்தொரு செயலை செய்தாலும் அதிகாரமும் ஆளுமையும் நிறைந்த விதத்தில் அவற்றை செய்து முடிப்பதற்கான அதிர்ஷ்டயோகங்கள் நிறைந்து கிடைக்கிறது. நீங்கள் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருந்ததை விட வியாபாரம் குடும்பம் உத்தியோகம் தொழில் என அனைத்திலும் தனுசுராசிக்காரர்களாகிய உங்களுக்கு நல்லபல வளர்ச்சிகள் கண்டிப்பாக உண்டு. இந்த சூரிய பெயர்ச்சி காலகட்டத்தை தனுசுராசிக்காரர்களாகிய நீங்கள் மேலும் மகிழ்ச்சிகரமாக சாதகமாக மாற்றிக்கொள்ள வேண்டுமென்றால் தினமும் காலையில் எழுந்து சூரிய நமஸ்காரம் செய்யுங்கள். சூரியனை வணங்குவதால் உங்களுடைய உடல்நல ஆரோக்கியம் திருப்திகரமாக அமைவதோடு மட்டுமில்லாமல் மனநலமும் வலுப்பெறும். எனவே பல்வேறு விதங்களான சிரமங்களை பிரச்சனைகளை எளிதில் கடந்து தடைபட்டு கொண்டிருந்த பல்வேறு விதங்களான பணிகளை திறம்பட செய்து முடித்து காரிய வெற்றிகளையும் நன்மைகளையும் நிறைந்து பெறுவதற்கான யோகங்கள் உண்டு என்பதில் மாற்றுகருத்து இல்லை.